ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் டு பாயசம் சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னமித்ரா ரெஸ்டாரண்ட். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயவரமில் இருக்குது. ஸோ இது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுங்க. ஸோ கோயிலுக்காக போயிருந்தோம். அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணோம். ஏசி அண்ட் நான் ஏசி அப்படின்னு சொல்லி 2 ட்ரைனிங் வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த ஏரியாவில் இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட். அதே சமயத்தில் எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். அதனால் நாங்கள் போகும்போது ஏசி ஆள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பெரிய காப்பர் வெசலில் தான் வந்து வாட்டர் வைக்கிறாங்க. ஸோ கிளாஸ்லேருந்து எல்லாமே வந்து அந்த காப்பர் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பெரிய இலை போட்டு தான் டிஃபன் வைக்கிறாங்க. பிளேட் டைப்லாம் கிடையாது. இலை போட்டு அதில் தான் பரிமாறுறாங்க. ஸோ கிளாஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதில் தண்ணி ஊற்றி நம்மளே குடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்லி வந்துடுச்சு. 2 இட்லி ஒரு வடை அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இட்லிக்கு 2 சட்னி சாம்பார் அப்படின்னு சூப்பராக கொடுக்குறாங்க. இட்லி எல்லாமே வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி, 2மே சட்னி வேறு லெவலில் இருந்ததுங்க. அதே சமயத்தில் சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கும்பகோணம் ஸ்டைல் சாம்பார். அப்புறம் மெதுவடை, அந்த மெதுவடை ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொன்னோம். செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ இது மாதிரி தண்ணி நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம், இல்லை அவங்களே வேணால் கூட சர்வ் பண்ணுவாங்க. சட்னி சாம்பார்லாம் அன்லிமிட்டட் தாங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டு சாப்பிட்லாம். அந்த இட்லியில் அந்த சட்னி சாம்பார் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஒரு தோசை, சாதா தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட சைஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பெரிய சாதா தோசை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த ஒரு தோசை ஒரு வடை சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்தளவு சைஸ் இருந்தது. அப்புறம் பூரி. ஸோ பூரிலாம் நல்லா சுட சுட கேட்கும்போது தான் போட்டு கொடுக்குறாங்க. அது கிழங்கு கொடுத்துட்றாங்க. இவர் அக்கா பையன் வந்து பொடி தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னார்னா, வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணார் தோசை. ஸோ அவருக்கு பாய் தான் கொடுத்தோம். அவ்வளோதான் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாய் சாப்பிட்டார். அப்புறம் பூரி அவருக்கு பிடிக்கலையா. ஆனால் பூரி நல்லா தாங்க இருந்தது. அதுக்கும் அந்த கிழங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா கேட்டியாக சூப்பராக இருந்தது. பொடி தோசை வேறு லெவலில் இருந்ததுங்க. இட்லி, வடை, சட்னி, சாம்பார் ரொம்ப சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி இந்த பூரி கிழங்கு வந்து பூரியில் கொஞ்சம் ஆயில் இருந்தது. அது ஒன்று தான் ஒரு சின்ன ட்ராபேக். மற்றபடி எல்லாமே வேறு லெவல் அப்படின்னு தான் சொன்னோம். பர்டிகுலர்லி அந்த பொடி தோசையில் அவங்க வந்து நல்ல நெய் ஊற்றுறாங்க, அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த ஃப்ளேவர்லேயே பசங்க சாப்பிட்றாங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து ஒரு டீசெண்டான பொங்கல். குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இல்லை, அதிகமாகவும் இல்லை. அந்த பொங்கலில் சாம்பாரை டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம ஃபீல் கொடுக்குதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பொடி தோசை வந்து அவன் நல்லா பாதி சாப்பிட்டதுனால இன்னொரு பாதி அவனுக்கு கொடுத்தோம். மிச்ச பாதி நானும் சிஸ்டரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஓவராலாக பார்க்கும்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க இது. ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி டெக்கரேஷன்ஸ், அவங்க வந்து ரிசீவ் பண்ணுறது, அங்கே வந்து எதுனாலும் உடனே கேட்டால் உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப ப்ளீஸிங்காக தான் இருக்காங்க. மாயவரம் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து கும்பகோணம் போயிட்டு ஃபில்டர் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி ஒன்று வாங்கியிருந்தோம். அந்த ஃபில்டர் காஃபியும் வேறு லெவல் டேஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். சும்மா நல்லா அந்த பவுல் ஃபுல்லும் கொடுத்துறாங்க. இது மினி காஃபிங்க, அதனால் குவாண்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நார்மல் காஃபினா ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அது வந்து சூப்பராக அந்த காஃபி கும்பகோணம் பேர் போனது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஃபி கொடுத்துருந்தாங்க. பில் வந்துடுச்சு. அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்மளுக்காகவே ஒரு புக்கு கொடுத்துட்றாங்க, ஃபீட்பேக். அது எது நல்லா இருந்தது இல்லை அப்படின்னு ஓப்பனாக நம்மள்ட்ட சஜஷன் கேட்குறாங்க. அது நம்மளும் எழுதணும். ரொம்ப அருமையான சர்வீஸ், ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் அன்னமித்ரா ரெஸ்டாரண்ட். மாயவரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுங்க அங்கே இது.